வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நேஜின் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்ஸ்டிச்டு சுடிதார் மெட்டீரியலில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நெக்குக்கு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன். இது வந்துட்டு லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரையும் போகிற மாதிரி கிரேடியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லைட் கலரில் வந்துட்டு தான் நான் நெக்கை ப்ளேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் 2 சைடு இருக்கும், அதாவது ஒன்று ஃபோல்டு பண்ணது மடித்து வச்ச சைடு, மடிக்காத சைடு. ஸோ இந்த மடித்து வச்ச சைடில் நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது, மடிக்காத சைடில் தான் எப்போவுமே பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோல்டு பண்ண சைடில் வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு சைட்லேருந்து இல்லை கார்னர்ஸ்லேருந்து மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக்கை விரித்து எடுத்துக்கோங்க, சிங்கிளாக எடுத்துக்கோங்க, டபுளாக இல்லாமல். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ நெக்கை மார்க் பண்ணிவிட்டு நான் ஃப்ளோரல் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன் பென்சிலில். இன்றைக்கி நான் ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 2 எடுத்திருக்கேன். இன்னொன்று இப்போ நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர், அதாவது ஒயிட்டு பிங்க்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ளாட் ப்ரஷ் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் ப்ரஷ் கம்பேர் பண்ணும்போது நிறைய இடத்த வந்துட்டு கவர் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் அந்த எட்ஜஸ்மே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த பெயிண்டிங்கை. நான் எல்லா எட்ஜஸும் கவர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நான் சொல்கிறத முன்னாடி வீடியோஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எட்ஜஸ் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்லிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 5 பெட்டலுக்குமே நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நார்மல் பிங்க் கலர் எடுத்து எட்ஜஸ்லேருந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு பெட்டலுக்குமே. இது ஏன்னா ஒரே சிங்கிள் கலராக முடிக்கணுன்னா கூட முடிக்கலாம். பட் இந்த மாதிரி டபுள் கலர் கொடுக்கும்போது, லைட்டு டார்க் அந்த காம்பினேஷனை கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பெட்டல் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லா பெட்டலுக்கும் இதே மாதிரி பிங்க் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிளெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அங்கங்கே திட்டாக இருந்த மாதிரி இருக்கும், அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா எகெயின் லைட் பிங்க் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த பிங்க்கு கூட பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா மர்ஜ் ஆயிரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஃப்ளவருக்கு நான் டார்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்துட்டு லைட் கலர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒயிட் கலர் கொடுக்குற பேஸாக. ஏன்னா ஒரே கலர் வந்துட்டு கொடுத்து ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு எல்லாமே ஒரே ஃப்ளவராக இருக்கும்போது அவ்வளோ லுக்காக இருக்காது. பட் டார்க் கலர் லைட் கலர் அப்படின்ட்டு நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த அவுட்புட்டுமே ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த பெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் வந்துட்டு பேஸாக கொடுக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எட்ஜஸ் கவர் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக உள்ள ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ 5 பெட்டலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே எப்படி பிங்க் கலர் கொடுத்தோமோ இங்கே வந்து நான் லைட் பிங்க் வந்து பிளெண்டிங்காக கொடுக்குறேன் எட்ஜஸில் இருந்துட்டு. ஸோ நான் ஒரே டைம் தான் பெயிண்ட் எடுத்தேன், ஏன்னா அதுவே எனக்கு மோர் தென் இனஃபாக இருந்துச்சு. ஸோ அந்த பெயிண்ட் வச்சுட்டே நான் எல்லா எட்ஜஸும் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒயிட் கலர் எடுத்துகிட்டு பிளெண்டிங்காக அந்த லைட் பிங்க்கு கூடயே ஒயிட்டையும் வந்துட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவரையுமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நான் மொட்டுக்கு வந்து, அதாவது ஃப்ளவர் பட்டுக்கு வந்துட்டு நான் கலர் ஃபில்லிங் கொடுக்குறேன். லைட் பிங்க்கு தான் கொடுக்குறேன் இந்த எல்லா மொட்டுக்குமே. அதாவது நான் 3 மொட்டு வரைஞ்சி வச்சுருந்தேன். அந்த 3 மொட்டுக்குமே நான் லைட் பிங்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸாக கொடுக்க போகிறேன். லைட் பிங்க் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி பெட்டலுக்கு பார்த்த மாதிரி டார்க் பிங்க்கை வச்சு எட்ஜஸ்க்கு மட்டும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 3 பட்டுக்குமே டார்க் பிங்க் வச்சு லைட்டாக எடுத்தால் போதும், நிறைய டார்க் பிங்க் வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பட்ஸ் வந்துட்டு நமக்கு கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு குட்டி லீவ்ஸ் மாதிரி அந்த முக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா சாப் க்ரீன் எடுத்துகிட்டு அதில் லீஃப் வந்துட்டு அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா பட்டுக்குமே அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதே சாப் க்ரீன் யூஸ் பண்ணி நான் ஸ்டெம்முக்குமே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நிறைய கலர்ஸும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ நான் லீஃப் வந்து கலர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு பேம்போ க்ரீன் எடுத்திருக்கேன். பேம்போ க்ரீன் வச்சு ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்துட்டு லைட்டாக சாப் க்ரீன் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ லைட்டு டார்க்கு கான்செப்ட் தான். நம்ம லைட் கலர் எடுத்தோன்னா டார்க் கலர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். அதுதான் கான்செப்ட்டு. நான் அதே தான் லீஃபுக்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 லீஃபுக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேம்போ க்ரீன் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக சாப் க்ரீன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒன் சைடடாக ஒரு சைடு வந்துட்டு கொடுக்காம ஒரு சைடு மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ பேம்போ க்ரீனையும் சாப் க்ரீனையும் பிளெண்ட் பண்ணி இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த லீஃபையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லீஃப் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெம்முக்கு வந்துட்டு நம்ம சாப் க்ரீனே யூஸ் பண்ணி முடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா லீஃபையும் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா போர்ஷனையுமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் புரியும் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். அப்படி ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ நான் ரைட் சைடு நெக்குக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கொடியும் லீஃபும் மட்டும் இருக்கிற மாதிரி முடிச்சிட்டேன் சிம்பிளாக. ஸோ நமக்கு பெயிண்டிங்கும் இதோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டலுக்குமே வந்துட்டு நான் டார்க் பிங்க் எடுத்து பிங்க் எடுத்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வெறும் ஃப்ளவராக விடுறதை விட இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்திங்கன்னா அந்த பெட்டல் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஃப்ளவரும் லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பெயிண்டிங் சூப்பராக கம்ப்ளீட் ஆகி அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி லைட் கலரில் தான் நான் நெக்கு வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா டார்க் கலரில் நம்ம பண்ணும்போது இந்த ஃப்ளவர் வந்து அவ்வளோ எடுப்பாக தெரியாது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைட் கலர்ஸில் பண்ணும்போது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுப்பாக தெரியுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.